தாங்கள் ஒரு பச்சிலம் பெண் குழந்தையை நிர்கதியாக அழுவதற்கு அனுமதித்தீர்கள். நினைவிருக்கிறதா மகாதேவா? அனைத்தும் நினைவிருக்கிறது. அனைத்தும். தாங்கள் காரண காரியமின்றி ஏதும் செய்ய மாட்டீர்கள் அல்லவா? அவ்வாறென்றால் இவ்வாறு செய்ததற்கு என்ன காரணம்? நிச்சயம் இச்செயலுக்கு பின்னால் மாபெரும் உத்தேசம் இருந்திருக்கும். மகாதேவா, நான் பச்சிலம் குழந்தை. இந்த மழை வெள்ளத்தில் மூழ்கி இருந்தால் இன்று தங்களுடன் உரையாடுவதற்கு இருந்திருக்க மாட்டேன். எனது விதியில் வேறொன்று எழுதப்பட்டிருந்தது. அன்று இரவு ஒரு சர்ப்பம் வந்து என்னை காப்பாற்றியது. அதோடு என்னை நிர்கதியாக விட்டு சென்றது யார் என்று எனக்கு எடுத்துரைத்தது. கூறினேன் அல்லவா மற்றொரு தாய் இருக்கிறார்கள் என்று? அந்த சர்ப்பம் தான் எனது மற்றொரு தாய். அன்று இரவு என்னை காப்பாற்றிய இந்த சர்ப்பம் என் தாய். இதற்கு தங்களிடம் என்ன பதில் இருக்கிறது? பதில் ஏதும் இருக்காது. அது உன் கண்ணோட்டத்தை பொறுத்தது மன்சா. உன் கண்ணோட்டத்திலிருந்து பார்த்தால் குவளையில் நீர் பாதி அளவு இருக்கிறது. ஆனால் என் கண்ணோட்டத்தில் பார்த்தால் பாதி அளவு குவளை நிறைந்துள்ளது. கண்ணோட்டத்தை பற்றி பேச வேண்டாம் மகாதேவா. சூரியனை மேகம் மறைப்பதால் அது இரவாகிடாது. ஆனால் சூரிய கிரகணத்தின் பொழுது சூரியன் கண்களுக்கு தென்படாவிடிலும் சூரியனின் ஒளி மறைவதில்லை. உனது கண்ணோட்டத்திற்கு வன்மம் எனும் கிரகணம் பிடித்திருக்கிறது மன்சா. அதை துறந்து விடு. தங்களுக்கு நான் அமைதி ஒப்பந்தம் செய்வேன் என்று இப்பொழுதும் நம்பிக்கை உள்ளதா? அன்று தாங்கள் கருணை காட்ட மறுத்தீர்கள். இன்று தாங்கள் கருணை காட்டுவது போல் நடிக்கிறீர்கள். இது கருணை அல்ல, வெறும் பயம். எதிர்காலத்தை பற்றிய கவலை. தங்களது இந்த கவலை நியாயமானதே. அன்று நீ என் செயலுக்கான காரணத்தை அறிய மாட்டாய் மன்சா. நீ ஜனனித்த பொழுது உன் உடலில் இருந்து உதித்த ஒளி உன்னை எங்கே வைத்தாலும் அந்த இடத்தை எரித்து சாம்பலாக்கியது. மன்சா, 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 என்ன ஆயிற்று? திடீரென எவ்வாறு தீப்பற்றியதென விளங்கவில்லை.
இந்த குழந்தையிலிருந்து தான் அக்னி உதயமாகிறது. இனி என்ன செய்வது? இந்த குழந்தையை தூக்குங்கள். அமைதியாக இரு மகளே, அமைதியாக இரு. நாகமாதா, இந்த குழந்தையை எங்கே வைப்பது? மகாதேவா, வந்து காப்பாற்றுங்கள். எனக்கு உதவி புரியுங்கள் மகாதேவா. இவளை பார்த்தீர்களா மகாதேவா? இக்குழந்தையை நான் எங்கு வைத்தாலும் அவ்விடம் தீப்பற்றுகிறது. மாறி பொழியட்டும், மாறி பொழியட்டும், மாறி பொழியட்டும். இக்குழந்தையின் வெப்பம் தணிய வேண்டும். இந்த அதீத வெப்பம் சமநிலைக்கு வர வேண்டும். அவ்வாறு நடந்தது என்றால் இந்த கதிரு தன் உயிரை துறந்து விடுவாள். நான் உயிருடன் இருக்கையில் என் மகள் மகாதேவரை யுத்தம் புரிய அழைப்பதை காண இயலாது. அவ்வாறு நடந்தால் பிரபஞ்சத்தோர் எனது வளர்ப்பை தவறாக கூறுவார்கள். நான் மன்சாவினுடைய தாயாக இருந்தாலும் இக்கணம் மகாதேவரே வெல்ல வேண்டும் என்று இப்பிரபஞ்சத்திடம் வேண்டுகிறேன், இப்பிரபஞ்சத்திடம் வேண்டுகிறேன். அந்த யுத்தத்தில் எனது மகள் மன்சா தோல்வியுற வேண்டும். ஒருவேளை இருவரும் வெல்ல வேண்டும் என்றால் தந்தைக்கும் மகளுக்குமான உறவு வெல்ல வேண்டும், தந்தைக்கும் மகளுக்குமான உறவு வெல்ல வேண்டும். பார்வதி, நீ சென்று மகாதேவரிடம் கூறு. உன் மனதில் உள்ள உத்தேசத்தை அவருக்கு எடுத்துரை. இறுதியாக பிரஜாபதி தக்ஷனை தாங்கள் எப்போது சந்தித்தீர்கள்? பல வருடங்களுக்கு முன்பு. ஏன்? பல வருடங்களாக பெற்ற தந்தையை காண தயங்கும் தாங்கள் பிற தந்தை மகள் உறவின் மகத்துவத்தை பற்றி எவ்வாறு அறிவீர்கள்? ஒன்றை மறந்து விட்டீர்கள் திதி. தேவி சதி எனது ரூபம்தான். தங்களது உண்மையான குணம் என்னவென்பதை நான் அறிவேன். தங்கள் தந்தைக்கும் தங்களுக்கும் இடையே உள்ள உறவை பற்றி நான் நன்கு அறிவேன். தாங்கள் தங்கள் தந்தைக்கு எதிராக இருந்தீர்கள்.
இன்று மன்சா மகாதேவருக்கு எதிராக இருக்கிறாள். ஆனால் மன்சா தங்களைப் போன்று அகந்தையைக் கொண்டு தன் கடமையை மறந்த பெண் அல்ல. இப்பிரபஞ்சம் மன்சாவை கடமையை சரிவரச் செய்த ஒரு சிறந்த பெண்ணாகத்தான் நினைவில் கொள்ளும். அவ்வாறு அவளை மாற்றுவதுதான் என் லட்சியம் மற்றும் உத்தேசம். பார்வதி, எனது தந்தை பிரஜாபதி செய்த செயலாலும் இழைத்த அநியாயத்தாலும் தான் நான் அசுரர்களின் சித்தாந்தத்திற்கு துணை நின்றேன். உனக்கு அனைத்தும் நினைவிருந்தால் இப்பிரபஞ்சத்திற்கு சென்று கூறு, உண்மையை எடுத்துரை. என் தந்தை பிரஜாபதி தக்ஷன் எனக்கு இழைத்த அநியாயத்தை எடுத்துரை. நான் ஏன் அசுர மாதா தித்தியாக மாறினேன் என்று கூறு. ஏன் மௌனம் காக்கிறாய்? பிரபஞ்சத்திற்கு அதை எடுத்து கூறு. என் தந்தை ஒரு அநியாயக்காரர். அவர் என்றுமே எனக்கு அநியாயம் தான் இழைத்திருக்கிறார். இன்று அதே போன்ற அநியாயம் மன்சாவின் வாழ்விலும் நேர்ந்துள்ளது. அவள் துக்கத்தை என்னால் புரிந்து கொள்ள இயலும். மன்சா, உனக்கு நேர்ந்த அனைத்து அநியாயத்திற்கும் நீ வஞ்சம் தீர்க்க வேண்டும். யார் உனக்கு துணையாக இல்லாவிட்டாலும் நான் துணையாக இருப்பேன். அசுர மாதா திதி நிச்சயம் உனக்கு உதவி செய்வாள். மன்சா, தந்தையாக இல்லாவிட்டாலும் உன் விரோதியாகவாவது என்னை பார்.